வணக்கம் நண்பர்களே, நம்ம பிரபாஸ் நடிப்பில் வெளிவர உள்ள கல்கி திரைப்படத்துடைய ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெய்லரை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி புஜ்ஜி அண்ட் பைரவா அப்படிங்கிற பேரில் கார்ட்டூன் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு சீரிஸை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒன்று ஃபீல் ஆச்சு. என்ன அப்படின்னா, இந்த ஒரு கதை, இந்த மாதிரியான விஷுவல்ஸ் எல்லாம் நம்ம ஊர் ஆடியன்ஸ்க்கு செட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து எனக்கு வந்துச்சு. ஏன்னா ஏகப்பட்ட வித்தியாசமான விஷயங்களை அந்த ஒரு சீரீஸில் என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஏதோ ஒரு ரோபோட்டுங்கிறானுங்க, டிஃப்ரெண்ட்டான கேட்ஜெட்ஸுங்கிறானுங்க, ஃபியூச்சரில் நடக்கிற காரணத்தினால இப்போ இருக்கக்கூடிய வேர்ல்டில் இருக்கிற எதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சீரீஸில் நம்மளால் பார்க்க முடியாது. பணம் அப்படிங்கிற விஷயத்த கூட யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. இத்தனை யூனிட்ஸ் கூட நான் உனக்கு இந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி டோட்டலாகவே இந்த காலகட்டத்துக்கு சுத்தமாக பொருந்தாத மாதிரியான ஒரு திரைப்படமாகத்தான் இந்த கல்கி இருக்க போகுது அப்படிங்கிறது அந்த புஜ்ஜி அண்ட் பைரவா அப்படிங்கிற சீரீஸ்லையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி இப்போ வந்திருக்கக்கூடிய ட்ரைலர் இதுலேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னாவே கிளியராக தெரியும், எந்த ஒரு விஷயமே வந்துட்டு இந்த காலகட்டத்தை சேர்ந்தது கிடையாது. எல்லாமே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இவங்களாவே யோசித்து கற்பனையில் உருவாக்குன ஒரு திரைப்படமாகத்தான் இது இருக்குது. ப்ரோ, இது நல்ல விஷயம் தானே. ஹாலிவுட்டுக்கு ஈக்குவலான ஒரு இந்தியன் திரைப்படம் வரப்போகுது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானரில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி ஜானர் இந்தியாவில் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அந்த கேள்விக்கான பதிலாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஆன்சரை இந்த ஒரு திரைப்படத்துடைய ட்ரைலர் கொடுத்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எனக்கு என்னுடைய மனசாட்சி தொட்டு சொல்கிறேன், இந்த ட்ரெய்லர் எனக்கு ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு தாங்க நான் சொல்லுவேன். இந்த ட்ரெய்லர் ஏன் என்னை இம்ப்ரெஸ் பண்ணலை அப்படிங்கிற விஷயத்தையும், அதே மாதிரி இந்த ட்ரெய்லரில் இருந்த அந்த படத்தினுடைய விஎஃப்எக்ஸ், அந்த விஎஃப்எக்ஸ் மேலே எனக்கு பயங்கரமான ஒரு விமர்சனம் இருக்குது. ஸோ அதை பற்றியுமே இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் அந்த புஜ்ஜி அண்ட் பைரவாங்கிற அந்த ஒரு சீரீஸை பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த கார்ட்டூன் சீரீஸில் வந்த பிரபாஸ் கேரக்டருடைய லுக்கு, அந்த லுக்குக்கும் இந்த ட்ரெய்லரில் காட்டின இந்த பிரபாஸுடைய லுக்குக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றியுமே வந்துட்டு இந்த ஒரு வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே பேசலாம். ஸோ நான் தான் உங்கள் முருகன். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. இந்த ட்ரெய்லருடைய ஸ்டார்டிங்லேயே ஒரு ஸ்பேஸ்ஷிப் பாலைவனத்தில் வந்து விழுந்திருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ ஆக்சுவலாக அது பாலைவனம்லாம் கிடையாது. ஸோ அந்த காலகட்டத்தில் மரம் செடி கொடிட்டு எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டமாக மாறி போயிடுது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்துட்டு பாலைவனமாகவே காட்டியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த உலகத்திலே கடைசி நகரம் அது காசி தான் அப்படின்னு ஒரு சின்ன பையன் சொல்கிற மாதிரியுமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த வேர்ல்ட்லே கடைசி நகரம் காசி. ஸோ இப்போ ஒரு வித்தியாசமான வண்டியை ஒருத்தர் ஓட்டிக்கிட்டு வராரு. அதில் 2-3 சின்ன பசங்க அப்புறம் பெரியவங்க எல்லாருமே அந்த வண்டியில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வெளியே இருக்கக்கூடிய ஹீட்டு, ஸோ குளோபல் வார்மிங் வந்துட்டு அந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாகிடும் இல்லையா? ஸோ அந்த ஹீட்டை தாங்குற மாதிரியான ஒரு வண்டியாகத்தான் இந்த வண்டிகளெல்லாம் டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது இந்த உலகமே அழிஞ்சு போயிடுது, கடைசியாக ஒரே ஒரு நகரம் மட்டும் மிஞ்சுது, அதுதான் அந்த காசி அப்படிங்கிற சிட்டி. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அகதிகளாக தான் இவங்க எல்லாருமே வராங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பொட்டி படைக்கையெல்லாம் தூக்கிட்டு தான் வராங்க அந்த சின்ன பசங்க. ஸோ அப்புறம் ஒரு உடம்பு சரியில்லாத ஒரு சின்ன பொண்ணு கூட வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே காசிக்கு அகதிகளாக வராங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. மேல தண்ணி இருக்கா? பூமிய மொத்தமா உறிஞ்சா எல்லாம் அங்கத்தானே இருக்கும். ஸோ சம்திங் பார்க்கறதுக்கு பிரமிட கவுத்து போட்ட மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரு. அதை பார்த்து ஒரு தாத்தா சொல்கிறாரு, பூமியை ஃபுல்லாகவே அதை உறிஞ்சி வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பூமியில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீரை எல்லாம் உறிஞ்சி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுதுங்க. இந்த உலகத்துல இருக்கிறது காம்ப்ளெக்ஸ் மட்டும்தான், கடவுள் ஒருத்தர் தான், சுப்ரீம் யாஸ்கின். ஸோ அதுக்கப்புறமா இந்த வில்லனுங்கள்லாம் சேர்ந்து இந்த கடவுள்னா ஒருத்தர் தான், அது வந்துட்டு எங்கள் தலைவர் சுப்ரீம் யாஸ்கின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த யாஸ்கின் அப்படிங்கிறவர் தான் கமலஹாசனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவர் தான் இந்த திரைப்படத்தினுடைய வில்லன். ஸோ அவருக்கும் வயசான மாதிரி தான் இந்த ஒரு ட்ரெய்லர்லேயே காட்டியிருப்பாங்க. ஸோ அவர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ அக்கிரமத்தையும் பண்ணுற மாதிரியான ஒரு ஆளாக வில்லனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இந்த ஷாட்டில் இந்த விஎஃப்எக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க. அந்த பெரிய உருவத்தை கூட விட்டுருங்க, பின்னாடி பில்டிங்லேருந்து தண்ணி வர்ற மாதிரிலாம் செட் பண்ணியிருக்காங்க. அது என்ன விஎஃப்எக்ஸ், அது ஒன்றுமே புரியல. அதே மாதிரி இந்த சிங்கத்தை பாருங்க, என்னடா இது கிராஃபிக்ஸ்ன்னு சொல்லிட்டு பச்சையா தெரியுது. ஒரு மிகப்பெரிய கோட்டைக்கு நடுவுல ஒரு பெரிய உருவத்தை காட்டுறாங்க. அது அப்புறம் இந்த சிங்கம் தான் சுத்தமா வந்துட்டு பாத்தீங்கன்னா இதெல்லாம் விஎஃப்எக்ஸ்னு ஏத்துக்கவே முடியல. ஏன்னா படத்துடைய பட்ஜெட் 500 கோடிங்கிறீங்க, எங்கடா விஎஃப்எக்ஸே காணமேடா அப்படின்னு தாங்க சொல்ல தோணுது. நீங்க கூட இருந்தீங்கன்னா வெளியே எத்தனையோ பேரை காப்பாத்தலாம். நான் காக்க வேண்டியது ஒருவனை மட்டும்தான். ஸோ அப்பதான் அந்த நரகத்திலிருந்து ஒரே ஒரு பையன் மட்டும் தப்பிச்சு ஓடி வந்து ஒரு கோயில் கிட்ட வர்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த கோயிலுக்குள்ளதான் நம்ம அமிதாப் பச்சன் அவர்கள் இருக்கிற மாதிரியுமே காட்டுறாங்க. ஸோ அவர் தான் வந்துட்டு நான் காப்பாற்ற வேண்டிய ஆளு ஒரே ஒருத்தனை மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்றாரு. 6000 வருஷங்களுக்கு முன்னாடி மின்னுச்சு,
இப்ப திரும்ப அந்த பவர் வந்திருக்குன்னா ஸோ 6000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கல் மின்னிச்சு இப்போ மறுபடியும் மின்னுது அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த திரைப்படம் வந்துட்டு விஷ்ணு பகவானுடைய அவதாரங்களை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு கல்கி அப்படிங்கிற பேரே வந்துட்டு விஷ்ணு பகவானுடைய அவதாரம் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது 6000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம விஷ்ணு பகவான் வந்துட்டு ஏதாவது ஒரு அவதாரம் எடுத்திருக்கலாம். அப்போ அந்த கல் வந்து பார்த்தோன்னா மின்னி இருக்கலாம். அந்த காலகட்டத்தில் தான் நம்ம அஸ்வத்தமாவுமே வந்துட்டு வாழ்ந்திருக்கலாம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே கல் மறுபடியும் மின்னுதுன்னா கல்கி வந்துட்டு பிறக்க போறாரு, விஷ்ணு பகவானுடைய அடுத்த அவதாரம் பிறக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் யூகிக்கிறாரு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்வத்தமா, அதாவது நம்ம அமிதாப் பச்சன் கேரக்டரை கொஞ்சம் வயசான கேரக்டரை காட்டியிருக்காங்கல்ல, அந்த ஒரு கேரக்டருக்கு 6000 வயசு கூட ஆகியிருக்கலாங்க. இப்போ வெளிச்சம் வர நேரம் வந்துடுச்சு. ஸோ கல்கி பிறக்க போறாரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே பாலைவனமாக இருந்த அந்த ஒரு நகரத்தில் சின்னதாக ஒரு செடி வர்ற மாதிரியுமே காட்டுறாங்க. ஸோ அதே மாதிரி அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்கிக்கான ஃப்ரேம்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் நம்ம தீபிகா படுகோனையுமே காட்டுறாங்க. அவங்களுடைய வயிற்றுல தான் அந்த கல்கி வந்து பிறக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மியூசிக்கை கேட்டாவே தெரியும் அவங்க வயிற்றுல தான் கல்கி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. உயிர்க்குள்ள இன்னொரு உயிர். நீ ஈண்டெடுக்க போவது வெறும் உயிரை அல்ல, ஒரு சிருஷ்டியை. ஸோ அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு உயிர் பிறந்துருச்சுன்னா கல்கி அப்படிங்கிற அந்த ஒரு அவதாரம் வந்துட்டு பிறக்க போகுது இல்லையா, அந்த அவதாரம் பிறந்துருச்சு அப்படின்னா அந்த உயிர் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய வில்லனுங்களை எல்லாம் போட்டு தள்ளிடும். ஸோ இந்த விஷயம் எப்படியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வில்லனுங்களுக்கு தெரிஞ்சிடுது. அந்த கல் மின்னின விஷயம், அப்புறம் கல்கி பிறக்க போறாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் உடனே வந்துட்டு அந்த வில்லனுங்கெல்லாம் எப்படியாச்சும் அந்த பொண்ணை கொண்டுடணும், தீபிகா படுகோனை கொண்டுடணும், அந்த சிசுவை வந்துட்டு கருவிலே அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அப்போ அவங்களுக்கு எதிர்த்து நிற்கிறாரு நம்ம அஸ்வத்தமா, அதாவது நம்ம அமிதாப் பச்சன் கேரக்டர் வில்லனுங்களை இதற்காக தான் வந்து பார்த்தோன்னா எதிர்த்து நிற்கிற மாதிரி காட்டுறாங்க. நான் காப்பாற்றுவேன், இதை எப்படியாவது தடுக்கணும். அந்த இடத்துல தான் திடீர்னு நம்ம பிரபாஸ் கேரக்டருமே இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பிரபாஸை பொறுத்த வரைக்குமே ஒரு சொகுசான வாழ்க்கை, ஸோ நிறைய யூனிட்ஸ் எல்லாம் சம்பாதிச்சுக்கிட்டு ஜாலியான அந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய ஒரு நார்மலான ஒரு இளைஞன் தான் நம்ம பிரபாஸ் அவர்கள். அதாவது பைரவா அப்படிங்கிற இந்த ஒரு கதாபாத்திரம். பொழுது விடிஞ்சதும் ஃபைட் எதுக்கு போச்சு? எவ்வளோ நல்ல கனவு கண்டுட்டு இருந்தேன். இந்த ட்ரெய்லருடைய ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பாங்க காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற இடம் தான் வந்துட்டு ஒரு ஜாலியான இடம், அங்கே தான் தண்ணி எல்லாம் இருக்கும், எல்லா வசதிகளும் இருக்கிற மாதிரியான இடம். ஸோ அங்கே தான் நம்ம பிரபாஸ் அவர்களுமே ஜாலியாக அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரியும் யூனிட்ஸ்க்காக, அதாவது பணத்துக்காக என்ன வேணா பண்ணக்கூடிய ஒரு கதாபாத்திரமாகத்தான் நம்ம பைரவ கதாபாத்திரம் இருக்க போகுதுங்க. நம்ம காம்ப்ளெக்ஸ்ல இருக்கோம். 1 மில்லியன் யூனிட்ஸ் உங்ககிட்ட இருக்காடா? எதுவுமே இல்ல. யூனிட்ஸ் ஜாஸ்தி கிடைக்குமா? உன்னை தவிர உனக்கு வேற யாரையும் பிடிக்காது பைரவா. ஸோ இந்த சமயத்தில் பணத்துக்காக என்ன வேணா பண்ணக்கூடிய நம்ம பிரபாஸ், அதாவது பைரவா அப்படிங்கிற இந்த கதாபாத்திரம் கிட்ட நம்ம வில்லனுங்கள்லாம் சேர்ந்து வந்து, தம்பி நீ எப்படியாச்சும் அந்த பொண்ணை மட்டும் தூக்கிட்டு வந்துரு, நான் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணா, எத்தனை யூனிட்ஸ் வேணா நான் உங்களுக்கு கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்ல, இப்போ நம்ம பைரவா வந்துட்டு அந்த பொண்ணை தூக்கிறதுக்காக போறாரு. எனக்கு அந்த பொண்ணு வேணும். பாயிண்ட் என்னன்னா என்னால மட்டும்தான் அவளை கூட்டிட்டு வர முடியும். ஸோ இப்போ வில்லனுங்க பக்கம் தான் நம்ம பிரபாஸ் அவர்கள் இருக்காங்க. யூனிட்ஸ்க்காக அந்த பொண்ணை தூக்கிட்டு வரதுக்காக போறாரு. ஸோ அப்பதான் அந்த அஸ்வத்தமா கதாபாத்திரம் நம்ம அமிதாப் பச்சனுக்கும் பிரபாஸ்க்குமே ஃபைட் வர்ற மாதிரியான காட்சிகள் இந்த ட்ரைலர்ல இருக்கு. ஹை ஹை. ஸோ பொண்ணை தூக்கிட்டு வந்தாதான் நமக்கு யூனிட்ஸ் கொடுப்பாங்கங்கிற மோட்டிவ்ல நம்ம பைரவாவும், அதே மாதிரி எதிர்க்க நம்ம அஸ்வத்தமா கதாபாத்திரம் கல்கியை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் விட்டுறவே கூடாது, அவரை இழந்துடவே கூடாதுங்கிற மோட்டிவ்ல அவருக்கும் ஒரு பயங்கரமான ஃபைட் சீக்வன்ஸ் நம்ம பிரபாஸ்க்கும் நம்ம அமிதாப் பச்சன் அவர்களுக்குமே இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஒரு ட்ரைலர்லேயே தெரியுது. அந்த சீனெல்லாம் பயங்கர கூஸ் பம்ஸா இருக்குங்கிறதுமே தெரியுதுங்க. ரெக்கார்ட்ஸை பார்த்துக்க, இது வரைக்கும் ஒரு ஃபைட்லையும் தோத்து போல, இதுலயும் தோக்க மாட்டேன். நம்ம பைரவாக்கும் அஸ்வத்தமாக்கும் நடக்கக்கூடிய அந்த கிளாஸ் தான் வந்துட்டு படத்தினுடைய செகண்ட் ஹாஃபாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம பைரவா எப்படியாச்சும் அந்த பொண்ணை வந்துட்டு கடத்திடணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே இருக்க, அதுக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய நம்ம அஸ்வத்தமா என்ன பண்ணாலும் அசைக்க முடியாத சக்தியா இருந்து அந்த பொண்ணை காப்பாற்றுற மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிளேல அந்த படம் போகலாம். அண்ட் ஃபைனலா வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம தீபிகா படுகோனே வந்துட்டு ரியலைஸ் பண்ணிடுறாங்க. ஸோ எனக்காக தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய போரே நடந்துகிட்டு இருக்கு, நான் செத்துட்டேன்னா இந்த போர் நின்றுரும் அப்படிங்கறத ரியலைஸ் பண்ற மாதிரியான காட்சியுமே இருக்கு. இன்னும் இந்த உலகத்திலே பிறக்காத இந்த ஒரு உயிர்க்காக எத்தனை பேர் இங்க பலியாகணும். ஸோ இதெல்லாம் பார்த்தா நம்ம பிரபாஸ்க்கு ஒரு விஷயம் புரியுது. என்ன அப்படின்னா நாம கல்கி பக்கத்துல தான் நிக்கணுமே தவிர அந்த வில்லனுங்க பக்கத்துல யூனிட்ஸ்க்காக நின்னுட்டு இந்த உலகத்தையே நாம தான் அழிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயம் ரியலைஸ் ஆகுது. அங்க எத்தனை பேருக்கு நீ ஹீரோ தெரியுமா? என் கூட வா. யூனிட்ஸ் ஜாஸ்தி கிடைக்குமா? ஸோ அப்பவே நம்ம பிரபாஸ்மே வந்துட்டு வில்லனுக்கு எதிராக மறுபடியும் திரும்பிடுறாரு. யூனிட்ஸ்லாம் எனக்கு முக்கியம் இல்லடா, எனக்கு இந்த மக்களும் இந்த உலகமும் தாண்டா முக்கியம்னு சொல்லிட்டு பைரவாவுமே வந்துட்டு இப்போ எதிர்த்து வில்லனுக்கு எதிர்த்து நிற்கிற மாதிரியான ஒரு சீனாகத்தான் அது இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனலாக இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தால் நம்ம
சுப்ரீம் யாஸ்கின், அதாவது நம்ம கமலஹாசன் அவர்கள், ஸோ அவருமே வந்துட்டு களத்தில் இறங்குறாரு. இப்போ பைரவா வந்துட்டு எதிர்த்து நிற்கிறாங்களா, ஸோ எல்லாருமே எதிர்த்து நிற்கும் போது அந்த வில்லன் கதாபாத்திரமான அந்த யாஸ்கின் அப்படிங்கிற இந்த ஒரு கமலஹாசன் கேரக்டருமே வந்துட்டு நானும் ஃபைட்டில் வந்து ஒரு கை பார்த்துடலான்டான்ட்டு இறங்குற மாதிரி தான் அந்த ஒரு கடைசி எண்டிங்கிறது இருக்குங்க. பயப்படாது, புது பிரபஞ்சம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இவங்க மேபி அந்த ஒரு சின்ன வில்லனை மட்டும் போட்டு தள்ளிட்டு கமல் கேரக்டருடைய இன்ட்ரோவை போஸ்ட் கிரெடிட் சீனில் வச்சு மேபி பார்ட் 2க்கு லீடு கொடுத்து முடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபைனலாக நம்ம கமல் அவர்களுமே களத்தில் இறங்கிடுற மாதிரியும், நம்ம பிரபாஸ் அண்டு அமிதாப் பச்சன் இவங்க 2 பேருமே சேர்ந்து நம்ம கமல் அவர்களை போட்டு தள்ளுற மாதிரியுமே கூட அந்த ஒரு கதையை முடிக்கலாம். ஸோ இப்படி தான் இந்த ஒரு திரைப்படம் அமையும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ ஒரு பொண்ணுக்காக வில்லனுங்க துரத்துறானுங்க, ஹீரோவுமே வந்துட்டு வில்லனுங்க பக்கத்தில் இருந்து திருந்தி மாற முடியும், வில்லனுங்களுக்கு எதிராக ஹீரோவே மாறுறாரு. இது நிறைய படத்தில் நம்ம பார்த்த கதை தான். பத்தியன்றதுக்குள்ள டகால்ட்டின்னு சொல்லிட்டு நிறைய படம் இந்த கதையில் இருக்குது. பட் அதை ஒரு கிராண்டான விஷுவல்ஸில் அதே கதையை கொஞ்சம் பிரம்மாண்டமாக காட்டணும்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. பட் இருந்தாலுமே இந்த திரைப்படம் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பார்ப்போமா. முதல்ல இந்த திரைப்படத்தினுடைய விஷுவல்ஸ், ஸோ விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஹாலிவுட் ரேஞ்சுக்கு பயங்கரமாகவே பண்ணியிருக்காங்க. பட் ஒரு சில இடங்கள்ல விஎஃப்எக்ஸ் எல்லாம் கரெக்டாக அமையலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தேன் அந்த சிங்கம், அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சிங்கம் வந்துட்டு ஸ்க்ரீன் முன்னாடி தாவற மாதிரியான ஒரு விஷுவல், அது பார்க்கறதுக்கு சிங்கம் மாதிரியே தெரில அப்படின்னு தாங்க சொல்லணும். அண்ட் ஆல்சோ நம்ம பிரபாஸ் அவர்களுடைய லுக்கை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன்ல, அந்த புஜ்ஜி அண்ட் பைரவா அப்படிங்கிற அந்த கார்ட்டூன் சீரிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரபாஸ் ரொம்பவுமே யங்கா இருந்தாரு. ஸோ ஒரு இளைஞன், ஒரு 25 வயசு இளைஞன் எப்படி இருப்பான், ஸோ அவனுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும், ஸோ அந்த யூனிட்ஸ்க்காக அவன் என்ன நல்லா பண்ணுவான், ஒரு ஜாலியான கேரக்டரை காட்டியிருந்தாங்க. அந்த கார்ட்டூன் சீரீஸில் அந்த கேரக்டர் அப்படி தான் காட்டியிருந்தாங்க. அது எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஆனால் இந்த ஒரு லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வர லுக்கை பாருங்க. ஸோ இதில் அவருக்கு வயசான விஷயம் கிளியராகவே தெரியுது. ஸோ இந்த லுக்கில் நம்ம பிரபாஸ் அவர்களை ஒரு 25 வயசு பையன் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டோம். பார்க்குறதுக்கு ஒரு 35 வயசு ஆள் மாதிரி தான் இருக்காரு. ஆனால் அந்த சீரீஸில் வந்துட்டு நல்லாவே காட்டியிருந்தாங்க. பட் படத்தில் அந்தளவுக்கு அவருடைய லுக்கை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணல அப்படிங்கிறதாங்க உண்மை.